பாலியல் புகாரில் சிக்கிய ரேவண்ணா கைதாக வாய்ப்பிருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரதிராஜா. வணக்கம் பாரதிராஜா. தற்போது விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். அவருக்கு ஏற்கனவே ஜாமீன் மறுக்கப்பட்ட நிலையில் அவர் எந்நேரமும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. தற்போது அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்ன, விவரங்கள்? கண்டிப்பா இந்த ஆபாச வீடியோ வழக்குல 2 பேர் முக்கியமான குற்றவாளிகளாக பார்க்கப்படுகிறது. அதுல ஒன்னு பிரஜ்வல் ரேவண்ணா, அவர் தற்போது நாட்டிலே ஜெர்மனி சென்றிருக்கிறார். இரண்டாவதாக அவரது தந்தை ரேவண்ணா, அவரை தான் விசாரணைக்கு ஆஜராகுமாறு 3 முறை நோட்டீஸ் கொடுத்திருக்கிறது எஸ்ஐடி. ஆனால் அவர் ஆஜராகவில்லை. இந்த நிலையில முன்ஜாமீன் கேட்டு அவர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். 2 முறை அவர் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். நேற்றைய தினம் ஒரு மனுவை தாக்கல் செய்தார். அந்த மனு எதற்காக என்றால், கடந்த 29ஆம் தேதி மைசூருவில் ஒரு பெண் காணாமல் போனதாக அவரது மகன் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் நேற்று ஒரு ஜாமீன் தாக்கல் செய்தார். அந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு ஜாமீன் மறுக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து எஸ்ஐடி, அதாவது சிறப்பு புலனாய்வு குழு, ரேவண்ணாவை தற்போது விசாரணைக்கு எடுத்திருக்கிறது. கைது தொடர்பான எந்த அறிவிப்பும் தற்போது வரை அறிவிக்கப்படவில்லை. ஏனென்றால் அந்த இந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்த இருப்பது ஒலேன் அரசிபுராவில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அளித்த புகார். அதில் ரேவண்ணா தனக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததாக குறிப்பிட்டிருந்தார். அந்த புகார் தொடர்பாகத்தான் தற்போது விசாரணை நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே பாதிக்கப்பட்ட அந்த பெண் நீதிமன்ற முன்பு நேரில் ஆஜராகி தனது வாக்குமூலத்தை பதிவு செய்திருந்தார். அதன் பின்னர் தான் பிரஜ்வல் ரேவண்ணா மீது 376, அதாவது பாலியல் பலாத்கார பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த பிரிவை பொறுத்தமட்டில் ஜாமீன் என்பது கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் ரேவண்ணா மீது 376 பிரிவு பதிவு செய்யப்படவில்லை. அவரது மகன் பிரஜ்வல் மீது தான் அந்த பிரிவு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரேவண்ணாவை பொறுத்தமட்டில் பாலியல் தொல்லை கொடுத்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தற்போது சிறப்பு புலனாய்வு குழு பத்மநாப நகரில் தேவகவுடா அவர்களின் வீட்டில் இருந்த ரேவண்ணாவை விசாரணைக்காக எடுத்திருக்கிறார்கள். அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். இதனிடையே மைசூருவில் மீட்கப்பட்ட, அதாவது காணாமல் போன பெண் இன்று போலீசாரால் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் ஏதேனும் புகார் அளித்தார், அது ரேவண்ணாவுக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும். அந்த பெண் ஏதேனும் ரேவண்ணாவுக்கு எதிராக புகார் அளித்தால் அதில் கைது செய்யப்படக்கூட வாய்ப்பு இருக்கிறது. நன்றி பாரதிராஜா, உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.